பழையபடி படம் நடிக்க போகிறதாக விஜய் அவர்கள் நியூஸ் வந்திருக்கு. ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆயிடுச்சு லீக் ஆனதுனால. அதனால அவரை காப்பாற்றுறதுக்காக நான் படம் நடிக்க போகிறேன்னு வந்திருக்கு. உண்மையிலே அதுக்காக தானா? இல்லை, அதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நீங்கள் உங்கள் பழைய வீடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம தான் சொல்லியிருக்கோம், விஜய் கட்டாயம் 2026 எண்டில் பூஜை போட்டு 2027 படம் நடிக்கணும் பல முறை சொல்லியிருக்கோம். ஆமாம். திருப்பி இப்போ எலெக்ஷன் முடிஞ்சவொடனே வந்துடுவாங்க அப்படின்ற சொல்லியிருந்தோம். அது இப்போ நடந்திருக்கு. அப்படின்றதுனால சில ஜோசியர்களே என்னை காண்டாக்ட் பண்ணாங்க இன்றைக்கி காலையில். நாங்கள் கூட ஜாதக கட்டத்தை வச்சு பார்க்கல, நீங்கள் எப்படி அக்யூரேட்டாக சொல்லியிருக்கீங்க, நீங்கள் மட்டும்தான் சொன்னீங்க அப்படிங்கிறது ஒரு மூத்த ஜோதிடர் கூட காலையில் சொன்னார், சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. உடனே எது தெரியாதா, எதுக்காக வர்றாங்கன்றது எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஜாதக கட்டத்தை பார்ப்பீங்க, நாங்கள் கட்டத்துறைய கட்டத்தையே பார்ப்போம், அரசியல் கணக்கு போடும்போது இதெல்லாம் தெரிஞ்சது தான் அப்படிங்கிற மாதிரி திருப்பி வந்துடுவாங்க. படத்தில் நடிக்கிறது தான் வேறு வழி இல்லையே. ஏன்னா இப்போ போடுவாங்க, வளைச்சி குத்துவாங்க. சாக்கடையிலலாம் ஒருத்தர் நீந்தி வந்திருக்காங்க ஒரு 3 கிலோமீட்டரு. அந்த அளவுக்குலாம் வெறி பிடிச்சி போய் வந்து பார்க்க முடியலையே சார். இல்லை பார்ப்பான், இன்னொரு நாளைக்கு சாக்கடைக்கு அடியில் அவனுக்கு கரெக்டாக ட்ரைனேஜ் எதுக்குள்ளே போகிறதுன்னு தெரியாது. விஜய் வீட்டுக்குள்ளே போகிற ட்ரைனேஜ் வழியாக ஒரு நாளைக்கு கரெக்டாக போயிட்டான்னா ஒருத்தர் மொட்டை மாடியில் போயிருந்தார், அந்த மாதிரி ட்ரைனேஜ் வழியாக வந்துடுவான். ஸோ அந்த மாதிரி இருக்குது, பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அது வந்து ஜனநாயகன் படம் லீக் ஆனதுனால ப்ரொடியூசருக்கு இந்த அளவுக்கு கரப்படுறாரு. இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொடியூசருக்கெல்லாம் கவலைப்படல. என்ன பண்ணோன்னா என்னென்னா இப்போ